Welcome to the show One Time Party. இன்னைக்கு நம்ம ஒன் டைம் பார்ட்ல யார் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆனந்தி அவர்கள் தான். ஹாய். அண்ட் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே? ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் வந்து ஐ லைக் யுவர் Dress. ரொம்ப அழகா இருக்கு. சோ அந்த உடனே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே. அண்ட் இப்போ என்ன போயிட்டு இருக்கு? இப்போ சன் டிவில இருமலர்கள் சீரியல் போயிட்டு இருக்கு. ஒரு அத்தை கேரக்டர் பண்ணிட்டு அத்தை கேரக்டர். ஓகே. சசிகலான்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குமா? நெகட்டிவ் மாதிரி காமிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஒரு கல்யாணத்தை நிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நின்னுச்சு அந்த கல்யாணம்? நின்னுடுச்சு. வேற மாப்பிள்ளையோட நடந்துருச்சு. ஓகே. வேற மாப்பிள்ளையோட நடந்துருச்சு. நாங்க நினைச்சது நடந்துருச்சு. நடந்துருச்சு. அது போதும். சூப்பர். ஓகே. அண்ட் நீங்க சொல்லுங்க ஆனந்தி, எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு? அடுத்த சீரியல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். மூவிஸும் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் ஓகேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஓகே, ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான். ஆமா. ஓகே. அண்ட் ஆனந்தி லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரீன் முன்னாடி நின்று இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கிரீன் முன்னாடி நின்ன அந்த அனுபவம், அதாவது நமக்கு கை கால்லாம் நடுங்கிருக்கும், அப்படி பக்குன்னு இருந்திருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அந்த மூமெண்ட் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. நான் நடிச்ச சீரியல் வந்து இதே டைட்டில் தான், இருமலர்கள். நளினிமா கூட தான் நடிச்சது. மகாலட்சுமி எல்லாரோட தான். அது ஒரு பெரிய கேரக்டர்ல ஒரு சின்ன கேரக்டர் தான் அது. அது பண்ணும்போது ரொம்ப நர்வஸா, பயமா, நம்ம ஏதோ தப்பான ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோமா, நம்மளுக்கு வருமா வராதான்ற நர்வஸ் நிறைய இருந்தது. ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது. மீடியா தான் வரணும், ட்ரை பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததை கரெக்டா பண்ணணும்னு பண்ணிட்டேன். சிங்கிள் டேக்ல எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சோ நம்மளுக்கு வருது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீரியலே ஃபர்ஸ்ட் ஷாட்டே சிங்கிள் டேக்ல நல்லா வந்துச்சு. சோ ஆல்ரெடி நான் நடிச்சிட்டு இருக்கேன்றதை நினைச்சிட்டு கேட்டாங்க என்கிட்ட, என்ன சீரியல் பண்றீங்க? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் நான் கேமரா முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி சார் ஓகே அப்படின்னு என்கரேஜ் பண்ணதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த என்ன சீன் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? என்னன்னா நந்தினி கூட தான், மைனார் நந்தினி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன்ல வரும். ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் வர்ற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும். சோ அந்த சண்டையே நார்மலா ஆயிடுச்சு. ஒன் டேக்ல ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சீரியல் உங்களை அப்ரோச் பண்ணிருப்பாங்க இல்லையா? அது யார் மூலமா நீங்க எப்படி வந்து சீரியல்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலி என்னன்னா, நான் சீரியல் வரணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்தேன். ஆக்சுவலா நான் சென்னை கிடையாது, ராணிப்பேட். ஓகே. டிவில ஒரு சின்ன ஆடு, திரைப்படத்துல நடிக்க ஆசையா, தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட். அவங்கள ட்ரை பண்ணி சென்னைக்கு வந்து கிடைக்காம, அப்புறம் டான்சர் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி சின்ன சின்ன கேரக்டரா வந்து அப்புறம் தான் ஆர்டிஸ்டா ஆனேன். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேற ஒரு ஊர்ல இருக்கோம், அது தெரியாம இன்னொரு ஒரு ஊர்ல வந்து சர்வே பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம், பயங்கரமான விஷயம். அப்ப நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்களே, அந்த கான்டாக்ட் பிடிக்கிறதா இருக்கும், சில நீங்க அப்ரோச் பண்ற ஒரு சிலது வந்து உண்மையா இருக்கலாம், ஒரு சிலது ஃபேக்கா இருக்கலாம், இந்த மாதிரி சில மூமெண்ட்ல ஹேண்டில் பண்ணிருப்பீங்க இல்லையா சில விஷயங்கள்? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி நான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ரீசன் வந்து என்னோட கார்த்திக் தான். ஏன்னா என்னோட ஃபேமிலியில ஃபுல்லாவே மீடியானா நோ, மீடியா அகெயின்ஸ்ட், எல்லாருமே அகெயின்ஸ்ட். சிங்கிள் கேர்லா நான் சென்னைக்கு தனியா வந்துட்டேன். வந்த உடனே நான் பண்ண முதல் விஷயம் லவ் பண்ணதுதான் கார்த்திக். சோ அவருதான் எனக்கு மீடியால வரது ஹெல்ப் பண்ணாரு. எந்த ஆடிஷனுமே கூட்டிட்டு போறது, ஆபீஸ் போறது வரை எனக்கு எந்த இடமே தெரியாது. எல்லா இடத்துக்குமே அவர் தான் கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணி டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு நான் வர்ற வரைக்கும். அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அது டான்ஸ் ஷோல மீட் பண்ண டான்சர். ஓகே. இப்ப துபாய்ல இருக்காரு. சோ அவர்தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது. அப்புறம் இதுல நான் ஒரு பீக்ல வந்துட்ட பிறகுதான் ஃபேமிலியே அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, அவ நினைச்சது போய் பண்ணிட்டா, கார்த்திகோ சப்போர்ட்டா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணாங்களே. ஓகே. அது சூப்பரா சொன்னீங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம், பட் அவர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் இருந்திருக்காரு. அண்ட் இப்போ நீங்க ஃபேமிலி அண்ட் ஷூட் இந்த ரொட்டீன் எப்படி இருக்கு? எப்படி இது போத் ஆஃப் அஸ் ஹேண்டில் பண்றதுக்கு? எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அப்படி சண்டை, குழந்தை. எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு ஷூட்னாக்கா எனக்கு எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. நீ இத்தனை மணிக்கு பேக் பண்ணி வச்சுட்டியா, இது எடுத்துட்டியா, சார்ஜர் எடுத்துட்டியா, ஓகேவா, எனக்கு கூட்டு வந்து கார்ல பிக்கப் ட்ராப் எல்லாமே அவர் தான். சோ எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஓகே. அது ஒரு மாதிரி ஈஸியா. ஆமா, பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கப்போ சரி, ஒரு சில பிரேக் சில விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய நடந்துச்சு. அந்த மாதிரி நடந்திருக்கா? ஆக்சுவலா நான் கையல்னு ஒரு மூவி பண்ணேன், பிரபு சோலமன் சார் மூவி. ஒரு சின்ன ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் சீமராஜா மூவி பண்ணேன், சூரி சாருக்கு பேரா பண்ணேன், ஜில் ஜங் ஜக். அப்படியே நமக்கான ஃபுட் வந்துருச்சு, நம்மளோட ஓடிபிக்கான நேம் ஹனி சில்லி பவுடர்.
ஹனி சில்லி chilli பொட்டேட்டோ potato. பார்க்கவே செமையா செமையா இருக்குல்ல? எஸ், ஆமா. சரி, ஓகே, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? எங்களோட ஷோவோட இதே இப்படிதான். நாங்க வந்து வரவங்களுக்கு அழகா பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்ப்போம். இருக்கிறதே நல்ல விஷயம், ஃபுட் கொடுத்து பார்க்கறது தான். ஓகே, இந்த ஷோட மிகப்பெரிய ஸ்பெஷல் இதுதான். எஸ், எக்ஸாக்ட்லி. அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசுவோம். சொல்லுங்க. சீமராஜா சொல்லுங்க. சீமராஜால சூரி சாருக்கு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணேன். ஜிக் 3 ஒய்ஃப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கையல் பண்ணிட்டு இருக்கும்போது மூவிஸ் ட்ரை பண்ணலாம் போலான்னு இருக்கும்போது கல்யாணம்ன்ற ஒரு டாபிக் வந்து பிரேக் எடுத்தாச்சு. ஊருக்கு போயாச்சு. சரி, அடுத்து வந்து பிரேக்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி சீமராஜா அடுத்து 2-3 மூவிஸ் வரும்போது பிரெக்னென்ட் ஆயாச்சு. மறுபடியும் பிரேக் எடுத்தாச்சு. சரி, குழந்தைக்கு அப்புறம் போலான்னு நினைக்கும் போது எங்க வீட்டுல ஒரு பெரிய நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய ஒரு பேட் இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லணும். அம்மா இருந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்க, அக்கா அண்ணா எல்லாருமே இருந்துட்டாங்க. ஸோ மீடியாவே வேண்டாம், பெரிய ஒரு பொறுப்பு வந்துடுச்சு எனக்கு. அக்காவுக்கு பசங்கள்லாம் இருக்காங்க. பெரிய அக்காவுக்கு ஒரு 3 பொண்ணு, சின்ன அக்காவுக்கு 2 பையன். ஸோ எனக்கு ஒரு பையன், என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு வந்துடுச்சு. ஸோ பசங்களை பார்த்துக்கணும், மீடியாலாம் வேண்டாம். நான் பசங்களோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பசங்களாம் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஓகே, எனக்கும் வீட்டில் இருக்கிறது முடியல. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அது பண்ணணும்னா விட்டுட்டோம்னா மறுபடியும் அதுல எப்போ போகும்னு இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு ஃபீல்ட்ல இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி சீரியல்ஸ் போயிட்டு இருக்கேன். ஆமா, ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கவே. அண்ட் சூப்பர். அண்ட் ஃபுட் எப்படி இருக்கு அதையும் சொல்லுங்க. நிஜமா சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா ஸ்பைசியா, அது வந்து ஒரு மாதிரி இனிப்பாவும் சரி, ஸ்வீட்னஸோட ரொம்ப டேங்கியா இருக்கும். சூப்பர். எஸ், நம்ம கிரீம் சென்டர்ல எப்பவுமே சூப்பரா இருக்கும். நீங்க ஆல்ரெடி கிரீம் சென்டர் விசிட் பண்ணிருக்கீங்க? இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பட் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம இங்க சென்னையில தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா மாதிரியே இல்ல, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நேச்சரா இருக்கு. நம்ம அப்படியே ரசிச்சுக்கிட்டே வேற சாப்பிடுற மாதிரி இருக்கு. டேஸ்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு. ஓகே, அது இப்ப நீங்க சொன்னோடதான் இப்ப இவ்ளோ பிரேக் இருக்கு இல்லையா? இந்த பிரேக்கை தாண்டி நம்ம வந்து அகெயின் வந்து உள்ள வரோம், சினிமாக்குள்ள வரோம். நமக்கு வந்து ஒரு ஃபியர் கண்டிப்பா இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்ல, அந்த கம்ஃபர்ட் ஜோன் வராது. நம்ம கேமரா முன்னாடி நிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஸ்கிரிப்ட் பார்க்கும் போதே அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த பிரேக்கால நீங்க அடுத்து வந்ததுக்கு அப்புறமா சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஆமா, எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் என்னோட ஷேப்லெஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன், என்னோட பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நான் ஒர்க் அவுட் பண்ணல. எனக்கு அப்படியே வாண்டட் வந்தது சீரியல்ஸ் வரவே, நான் அப்படியே போயிட்டேன். இப்போ கேமராமேனா நிற்கும் போது நான் ஃபீல் பண்றேன், மறுபடியும் பழைய மாதிரி வரணும், ஸ்லிம் ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், இப்ப குழந்தை என்னன்னா கண்டிப்பா இந்த போஸ்ட்மார்டம் அப்படின்னு இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், கோவம் வரதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து த்ரூ அவுட் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? பிளஸ் ஏன்னா நம்ம சினிமால இருக்கோம், இங்கே சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்டுல போய் அதை காட்டவும் முடியாது, குழந்தை வேற, நீங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னன்னா, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி என்னோட அக்கா பசங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அக்காங்களை நான் மிஸ் பண்ணது ஒரு பக்கம்னா, அவங்களோட பசங்க வந்து எனக்கு கிஃப்ட் ஆயிட்டாங்க. என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கும் என் குழந்தைய கேர் பண்ணிக்கிறதுக்கும் 5 பேர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்ப அவங்க 5 பேர் இருக்காங்க. இப்ப நான் எங்க வந்தாலுமே என் பசங்களையும் பார்த்து அவங்க பாத்துக்கிறாங்க, வீட்டையும் பாத்துக்கிறாங்க, எல்லாமே ஆல் இன் ஆல். சோ அதனால எனக்கு ஒரு கஷ்டமா எனக்கு தெரியல. சோ அது ஒரு ஈஸியா இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அவர் துபாய்ல இருக்காரு. ஓகே, அண்ட் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. லவ் பண்ணும்போதும் இதே ஃபீல் தான், வீடியோ கால்ல பேசுறது இதே, இப்பயும் அதே தான் இருக்கு. சோ ரொம்ப போர் அது. ஓகே, இங்க இருக்கும்போது நம்ம நினைச்சா எங்கனாலும் போவோம், வருவோம், சுத்துவோம், கூடவே இருப்போம். தூரமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு கஷ்டம் தான், அதை சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் இதை தாண்டி வந்து இப்ப நம்ம ஒரு ஆர்டிஸ்டா, சீரியல்னு இல்லை, படம்னு இல்லை, சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். சஸ்டெயின் ஆக ஒரு ஆர்டிஸ்டா இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணா கண்டிப்பா சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஒரு ஆர்டிஸ்டா இந்த குவாலிட்டிஸ்லாம் தேவை நமக்கு அப்படின்னா? கண்டிப்பா பொறுமை வேணும். பியூட்டி ரொம்ப முக்கியம். நம்மள ரொம்ப கேர் பண்ணிக்கிறோம். மெயின் ஸ்க்ரீன்ல தெரியறது நம்மளோட ஃபேஸ் தான்.
ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நம்மள சில்லாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டரை நம்ம சூப்பராக டெலிவரி பண்ணணும். அது பண்ணாவே நம்ம ஒரு நல்ல கேரக்டராக நின்றுடலாம். அதே மாதிரி நான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு திமிர் பண்ணால் நிற்கவே முடியாது. ஸோ அந்த திமிர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப வருஷம் நிற்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தாண்டி வந்து இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ சினிமானாலே எவ்வளவு பிளஸ் இருக்கோ அவ்வளவு இருக்கு. சோ நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள், நான் இதை வந்து ரொம்பவே வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது நான் ஃபீல் பண்றேன் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஃபீல்டுல வந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒர்க் மட்டும் வந்தால் போதும், நாங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம். பட் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்லாம் அப்படி இல்லை. எல்லா நாளும் ஓகே, எனக்கு எதுனாலும் ஓகே, ஒர்க் வந்தால் போதும்னு இருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னோன்னா ஐ நோட்டட் லைக் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் லைக் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் இப்போ நீங்க தமிழ்நாடு ராணிப்பேட்டை ஓகே. அண்ட் இப்போ சீரியல்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா கர்நாடகா, பெங்களூர் இந்த மாதிரி இருக்குன்னா எடுக்கிறாங்க ஹீரோயின்ஸே மோஸ்ட்லி. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கணுமா இல்லை எதனால இது வந்து நடக்குது கண்டினியூஸா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபீமேல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த சில விஷயங்கள்லாம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இப்போ வர ஆர்டிஸ்ட்க்குலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ எடுத்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க இதை. ஸோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் நாங்கள் கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு ரீல்ஸ்ல வந்து ரீச் ஆனவங்களை வந்து நடிக்கவே தெரிலனாலுமே அவங்கள கூப்பிட்டு அந்த கேரக்டர் போட்டுருவாங்க. நம்ம இங்க பக்கத்துலயே இருப்போம், நம்ம டைமுக்கு பிஃபோர் இப்போ 7 o'clock ஷூட் சொன்னா நம்ம 6:30க்கு அங்கே லொகேஷனா நம்ம ரீச் ஆயிடுவோம். பட் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவங்க லேட்டா வந்தாலுமே அவங்க ரீச். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு அது சேஞ்சஸ் பண்ணா மீடியால ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட், நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இப்ப சும்மா இருக்காங்க வீட்டுல. அதெல்லாம் கேட்கறச்சே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, சொல்றதே புரியுது. அண்ட் இப்ப மீடியா அப்படின்னும் போது இப்ப நீங்க சொல்ற விஷயங்களை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கும். இப்ப நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ் அப்படின்னு போனா இந்த சில விஷயங்கள்லாம் சீரியல்ல இருக்கு கண்டிப்பா. இப்ப நீங்க மூவியும் பண்ணிருக்கீங்க, சீரியலும் பண்ணிருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? சோ இதுக்கு எது ரொம்ப உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா ஈஸியா இருந்துச்சு? எனக்கு சீரியல் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கன்வீனியன்ட்னா சீரியல் தான். மார்னிங் போகலாம், ஈவினிங் வந்துடலாம். ஒரு டியூட்டி ஒர்க் ஃபீல் இருக்கும் அதுல. இன்னொன்னு நல்ல ரீச் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் கிட்ட எடுத்துருவோம். ஸோ டெய்லி நம்மள வந்து மக்கள் டிவில பார்ப்பாங்க. ஓகே, அப்ப நம்மள தெரியும், நல்லா தெரியும். அதனால எனக்கு சீரியல் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் எனக்கு. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி, இப்ப மக்கள் தெரியணும்னா நீங்க வெளியே போயிருப்பீங்க இல்லையா, அங்க யாராவது பார்த்துட்டு உங்களை வந்து லைக் நீங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு சில மூமெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாவது அனுபவம்? கண்டிப்பா. அன்னக்குடியும் 5 பெண்களும் ஜீ தமிழ்ல பண்ணேன். அது ரொம்ப நாள் டெலிகாஸ்ட் ஆச்சு. திலகான்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த சீரியல் பண்ணும்போது நிறைய பேர் என்ன திலகான்னு கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னோட நேம் ஆனந்தின்னு சொல்லாம திலகான்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஓகே. இப்போ ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு இந்த பவுல்ல, கேட்கலாமா? கேளுங்க. ஓகே, உங்களுடைய முதல் சம்பளம் என்ன? என்னோட முதல் சம்பளம் 1300 ரூபாய். 1300. எந்த சீரியல்ல? இல்ல சீரியல்ல சொல்றீங்க, நான் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது 500 ரூபாய் டான்ஸ் ஷோஸ் பண்ணும்போது. ஓகே. அண்ட் இப்போ இருக்க salary? இப்போ இருக்க salary 55.
5-5 நாங்க என்ன புரிஞ்சு 5-5 அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அசிஸ்டன்ட் வருவாங்க, அசிஸ்டன்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க கம்பல்சரி வேணும்னா எங்க பேமெண்ட்ல கம்மி பண்ணியாவது நாங்க அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துருவோம். ஓகே, அப்படி போயிட்டு. ஆமா, பரவாயில்ல, யாரும் வந்து பெருசா அவங்களோட பேமெண்ட்டே சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. இதுல என்னங்க இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்த கேள்வி என்னன்னு தெரியல. நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு பொய். அடிக்கடி அது சொல்ற ஷூட்டிங்லயா இருக்கலாம், இல்ல வீட்லயா இருக்கலாம். அடிக்கடிக்கு சொல்ற போயினா பசிக்குது பசிக்குதுன்னு நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். பசிக்குது நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். KFC நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். சொன்னா கார்த்திக் உடனே ஓகேன்னுடுவான், பசிக்குதுன்னு சொன்னா ஓகே சொல்லிடுவான். அதனால பசிக்குதுன்னு ஒரு பிட்ட நானே என்னோட போட்டு குட்டியும் பிளான் பண்ணி சொல்லி நிறைய அதுதான் அடிக்கடி சொல்றேன். ஓகே, சூப்பர். அடுத்தது என்னன்னு தெரியல. உங்களுடைய முதலும் கடைசியுமா ஒரே ஆசை அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரே ஆசை எந்த மாதிரி சொல்றது? முதல் ஆசைனா நல்லா ஃபேமஸ் ஆகணும், அதுதான். எங்க போனாலும் எனக்கு தெரியணும், ஆனந்தினா தெரியணும். ஆனந்தி அப்படின்னா தெரியணும். எங்க போனாலும் இவங்க ஆர்டிஸ்ட்னு தெரியணும். அது பிரேக் எடுத்து வர்றதுனால சரியா தெரியறதில்ல. அது ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ ஃபேமஸ் ஆகணும், அவ்வளவுதான். ஆமா, நல்ல முறையில். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு தெரியல. ஓகே, அண்ட் உங்களோட பிடித்த கலர் அண்ட் ட்ரெஸ்? ரெட் சாரி. ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து காம்ப்ளிமெண்டரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, மறக்க முடியாத காம்ப்ளிமெண்டரி, அதுனா என்ன? அதுனா என்னோட அக்கா கல்யாணத்துல நான் ரெடி ஆனது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருமே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாது. சீரிஸ் அடிக்கடி போட்டு பார்ப்போம் நாங்க, அதனால அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். இந்த கேள்விக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படி என்ன உங்களுக்கு நடிப்பு அரக்கியா வரணும்னு ஆசை இருக்கா? ஆமா, எனக்கு நெகட்டிவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வில்லத்தனமா நடிக்கணும், வெறித்தனமா நடிக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு இதுக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரல. சாஃப்டாவே அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஃபார்மலா வந்து நம்ம எல்லா கேரக்டரும் பண்றோம்ன்றத தாண்டி இப்போ வில்லிக்குன்னு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு வில்லி பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு படத்துல வந்து நீங்க வந்து வில்லியா பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கேரக்டர் நீங்க எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க? என்னோட லுக் வைஸ், என்னோட பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அந்த ரகட் லுக் கொடுக்கணும். ஓகே, அண்ட் இப்போ வந்து அதுக்காக ஒரு இது சொல்ல போறேன், எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு இது சொல்ல போறேன், அதை வச்சு நீங்க என்ன எப்படி ஆக்ட் பண்றீங்க அப்படின்றத வந்து ஆடியன்ஸே பார்த்தவங்களுக்கு அடுத்து வந்து ஆனந்தி வந்து வில்லியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி, அதாவது நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன், ஓகேவா? அந்த பையனை நீங்களும் வந்து ஆசைப்படுறீங்க, ஆனா அந்த பையனை என்னதான் லவ் பண்றான், ஓகேவா? இதனால உங்களுக்கும் எனக்கும் ஆகாது. சோ இப்ப நீங்க வந்து என்ன மிரட்டி அந்த பையனை விட்டு போகிறதுக்கு சொல்லணும் சில விஷயங்களை. ஆனா அந்த பையன் வீட்டுல இருக்கவங்களா உங்களுக்கு தான் சப்போர்ட். இப்ப நீங்க ஒரு முழு வில்லியா இறங்க போறீங்க. நான் வந்து அப்படியே அப்பாவி இந்த சீரியல் எல்லாம் காட்டுற மாதிரி அப்பாவி ஹீரோயின் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு நீங்க பேசும்போது தலையாட்ட போறேன். ஓகே, போலாமா? ஓகே. ஏய், உன் பேர் என்ன சொன்ன? சந்தியா. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், அவன் ஏன் லவ்வர். எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்ல, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. தேவையில்லாம எங்களுக்குள்ள வந்த கொன்னுடுவேன். ஆனா அவனுக்கு என்னதானே பிடிச்சிருக்கு, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ. எனக்கு குறுக்க வந்த அவளை உன சும்மா விட மாட்டேன். ஐயோ, விட்டாது வந்து எனக்கு இங்க இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சூப்பர், ரொம்ப அழகா பண்ணீங்க. நம்ம வேற கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் காரமா நல்லா சாப்பிட்டோமா, காரம் இறங்கிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் இதை தாண்டி இப்போ உங்களுக்கு வில்லி பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, படங்கள்லயும் நிறைய கேரக்டர் பண்ணிருக்கீங்க. சோ அதுல பர்சனலா சூரி சார் கூட நடிச்சிருக்கீங்க. அவரை பத்தி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியே நடந்துக்கல. சிவகார்த்திகேயன் சார் கூடவுமே அவரோட காம்பினேஷன்லுமே நடிச்சேன் நானு. ரொம்ப ஜாலியா. அவங்க எல்லாம் எப்படின்னா ரொம்ப பயங்கரம். ஒரு சின்ன சீனை கூட ஒரு 5 தடவை 6 தடவை அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ரிகர்சல் மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவங்க பர்ஃபார்ம்குள்ளேயே வராங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப வியப்பா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப சீன் இல்லாம, ஹீரோயிசம் இல்லாம
ரொம்ப கூலா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் அதுல கட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஒரு அழகா saree கட்டி நடிச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சீன்லாம். ஸோ அந்த சீன்லாம் கட் ஆனது நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். லாஸ்டா பாலா சார் மூவில நான் நடிச்சிருக்கேன். வனகன் அருண் விஜய் சாரோட மூவியும் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். டேர்னிங் சீன் இருக்கும் அதுல. ஸோ அவர் கூட நடிச்சதுமே எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா பாலா சார்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமா, மேக்கப் வித்தவுட் மேக்கப் தான் அவர்கிட்ட டல். நானே ஆல்ரெடி டார்க் டோன் தான், என்னையே ஒரு டார்க் டோன் ஆக்குனாரு அவரு. சோ அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். அடுத்த ஃபுட் வந்துருச்சு ஆஷா. Thank you. Chinese black bean rice bowl. Chinese Black bean rice bowl. black bean rice bowl, right? Okay. ஓகே, அண்ட் ஃபுட்டும் வந்துருச்சு. வாங்க எனக்கு சர்வ் பண்றீங்களா? எஸ், போதும், நான் வேணும் நானே எடுத்துக்கிறேன். நீங்க நல்லா சாப்பிட்டாதானே நல்ல கேள்வி கேட்க முடியும். பாத்தீங்களா, உங்களுக்கு இருக்கு அந்த மனசு. அந்த மனசுதான் சார் கடவுள். ஆனா அங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஒரு சிலர் வந்து அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் எப்படி இருக்கு ஃபுட்டு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, கிரீம் சென்டர் வரும்போது நான் மெனுலாம் பார்த்துட்டேன். மெனு கோட்லாம் பார்த்தேன், ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான். லுக் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுட்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. இன்னொன்னு சூடா இருக்கு. அதுதான் வந்து இங்க ஸ்பெஷலே வந்து சுட சுட வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதாவது சூப்பரா வந்து நமக்காக கஸ்டமைஸ் கூட இங்க டிஷ்லாம் பண்ணி தருவாங்க. அண்ட் இங்க அண்ணா நகர் மட்டும் இல்ல, நம்ம கிரீம் சென்டர் ஆரியாபுரம்ல இருக்கு, நுங்கம்பாக்கம்ல இருக்கு, அடையார்லயும் இருக்கு. ஓகேவா, நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த சைடு போனாலும் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா இதுக்காகவே போவீங்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க. ஆமா, சோறு முக்கியம் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் சீரியல் அப்படின்னு வந்துட்டாலே சில சீன் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நல்லா ஹான் சிரிக்கிற சீனும் இருக்கும், எமோஷனலா அழுகிற சீனும் இருக்கும். இப்ப இதுல எந்த சீன் பண்ண ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், எந்த சீன் பண்ணிட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறமும் கடுப்பா அவங்க ஒரு சில வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், இந்த சீனை நம்ம இத்தனை டேக் போறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வரும் இல்லையா, உங்களுக்கு அது என்ன பர்சனலா இருக்கு? எனக்கு நிறைய கிளிசரின் போட்டு அழற சீன்ஸ் தான். அண்ணக்கூடிய மைந்து பெண்கும்ல கிளிசரின் பாட்டிலே காலி ஆயிட்டு இருக்கும், நான் வாங்கிட்டே இருப்பேன். ஃபுல்லா அழகாச்சி சீன்ஸ் தான் இருக்கும் அதுல. என்னோட மாமனே எனக்கு எடுத்துடுவான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், வேற ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிடுவான். சோ அதுல ஒரே ஸ்ட்ரகிள், டெய்லி கிளிசரின் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட் படுக்கும்போது கண்ணால வீங்கிடும். அது ஒரே கடுப்பா இருந்துச்சு. ஓகே, அண்ட் இப்ப இது கிளிசரின் ஓகே, பட் சில இடத்துல வந்து நம்ம ரியலா அழுக சொல்லுவாங்களா, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அந்த மாதிரி வரல. ஓகே, இப்போ நீங்க அழுதுட்டு சீன் பண்றீங்க, அந்த ஜோன்லயே இருப்பீங்க, அந்த ஜோன் அவுட் ஆயிட்டு வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போது அது எப்படி இருக்கும்? இல்ல அதே ஒரு எமோஷன்ல இருப்பீங்க? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, டப்புன்னு சேஞ்ச் ஆயிடுவோம். அதுல எல்லாம் இருக்க மாட்டோம், அந்த சீன் போய் ஆகணும்ல. ஓகே, அதனால அது பெருசா கஷ்டம் இல்ல அதுல. ஓகே, சூப்பர். அண்ட் இப்ப சீரியல் அப்படின்னாலே வந்து மார்னிங் டு ஈவினிங் இல்லைன்னா அந்த நைட்ல அந்த மாதிரி ஷெடியூல் போகும். ஒரு 15 நாள் 12 நாள் அப்படின்னு போகும். ஸோ இந்த ஷெடியூல் வந்து லைக் லைஃப் ஸ்டைல்ல எப்படி இருக்கு? காலையில இருந்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் போனா என்ன பண்ணுவீங்க? அந்த டே ஸ்டார்ட் ஆனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த டே முடிகிற வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க, அதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஷூட் தவிர்த்து நாங்க நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நாங்க எங்களை சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம ஏதா போய் சொல்லுவீங்களா கேட்டா போய் சொல்றதும் சாப்பிடுறதுலாம் சொல்லுவோம். சாப்பாடுதான் முக்கியம். சாப்பாடு கண்டிப்பா இது சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டுல கூட நான் நிறைய ஒரு 5 நாளா நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோம் நாங்க, வெஜிடேரியனை விட. சோ அது மாதிரி நாங்க பிரேக் டைம்ல இல்ல எங்களோட சீன்ஸ் இல்ல நாங்க ஃப்ரீயா இருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னாக்கா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. என்னோட பர்த்டே சர்ப்ரைஸ் கேக் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு இந்த கேள்வி, இப்போ ஒரு நாள் ஷூட்ல எத்தனை வாட்டி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க, எத்தனை வாட்டி வந்து டீ குடிப்பீங்க சொல்லுங்க? டீ குடிப்பேன், ஒரு 3 or 4 times டீ குடிப்பேன். டீ காஃபி அந்த மாதிரி. ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது எப்பன்னா டெய்லியும் இருக்காது, வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிதான் இருக்கும். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஷூட்டிங் போறீங்க ஃபர்ஸ்ட் டே, போயிட்டு அந்த டே அன்னைக்கு காலையில ஸ்டார்ட் ஆகும் இல்லையா,
போன உடனே முதல்ல என்ன பண்ணுங்க அது ஆரம்பிச்சு அந்த டே முடிகிற வரைக்கும் இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல மேக்கப் போடுவோம் லைக் டே இப்படி ஸ்டார்ட் ஆகும்ல அந்த ப்ரொசீஜர் எங்களுக்கு அது எப்படி ஆஸ் யூஷுவல் மேக்கப் போடுவோம், காஸ்டியூம் அயனிங் போவோம், அப்புறம் காஸ்டியூம் வரும், எதுன்னு செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அந்த சீனோட ஸ்கிரிப்ட் வரும், ஒன்ஸ் பார்ப்போம், நாங்க என்ன ப்ராம்ப்டிங்னாலும் பார்ப்போம், சீன்ஸ் பேப்பர் படிக்கிறது, அப்புறம் ஷார்ட் போறது, ஷார்ட்ல நடிக்கிறது, பிரேக் வரும், டீ காஃபி, லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவோம். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் டைம் இருந்தா, டைம் இல்ல ஷார்ட் போகணும்னா அப்படியே ஷார்ட் சாப்பிடுங்க. ஸோ ஷூட் போயிட்டு இருக்கோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க டைமுக்கு, அதை சாப்பிடுவோம். அது பிடிக்கலன்னா நாங்க வெளியே வாங்கி சாப்பிடுவோம். முடிச்சுட்டு பிரேக் எப்போ முடியும் நைட்டுன்னு இருக்கும், முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷவர் பண்ணிட்டு தூங்கிடுவோம். சோ இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேக்கப் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வருவோம் இல்லையா, வீட்டுக்கு வந்தோடனே நீங்க பண்ற ஒரு ரொட்டீன் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து தூங்கணும், சாப்பிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். ஆமா, சோ அதுதான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ மேக்கப் அப்படின்னோடதான் எனக்கு ஒரு தாட் வருது. இப்போ பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்ட்னாலே இப்போ நம்ம சீரியலா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் நம்ம எப்படி மேக்கப் போடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க சில ட்ரிக்ஸ்லாம் டக்குன்னு இப்போ ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும், இதெல்லாம் பண்ணா மட்டும் இந்த லுக் வந்துடும் அப்படின்னா நீங்க உங்க டே ரொட்டீன்ல என்னென்ன பண்ணுவீங்க? நான் வெறும் சன்ஸ்கிரீன், டர்மா போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, ஐலைன் போட்டு ரெடி ஆயிட்டு போயிடுவேன். ஒரு 5 minutesல ரெடி ஆயிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காம ரெடி ஆகணும் அப்படின்னாக்கா. அதுதான். ஆமா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போயிருப்பீங்க இல்லையா, அப்ப நமக்கு பேசிக்காவே மேக்கப் பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. நமக்கு ஒரு பர்சன் தான் போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் நம்ம அதை கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க, அப்புறம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் எப்படி நம்ம வாங்க போறோம், இதெல்லாம் எப்படி போட போறோம்ன்ற பயம் இருந்துச்சு நிறைய எனக்கு. அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இன்னொரு விஷயம் அப்படின்னும் போது ஆஸ் அ ஆர்டிஸ்டா நம்ம எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணாலுமே மேக்கப்க்குன்னு ஒரு கண்டிப்பா salary எடுத்து வச்சிடணும். அது மாசத்துக்கு என்ன ஆகும் இதை சொல்லுங்க, அப்பதான் வந்து சில பேருக்கு எல்லாம் தெரியும். நம்ம சும்மா இதை வந்து ஜாலியா சம்பாரிச்சுட்டு ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை ஷாப்க்கு ஏறினாலே 10,000 15,000 ஆயிடும். ஒன் டைம் போயிட்டு வந்தாலே. நம்ம மாசத்துல 2 தடவையாவது போய் ஆகும். அது வெறும் மேக்கப் மட்டும். ஐயோ ட்ரெஸ் இருக்கு, அது பிளவுஸ் ஸ்டிச்சிங் இருக்கு, நிறைய இருக்கு. அது வேற ஜுவல் செட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு மேட்சிங் இயரிங்ஸ்ல இருந்து பேங்கிள்ஸ்ல இருந்து போயினே இருக்கும் லிஸ்ட் போகும். அதுவும் போட்டதே போடக்கூடாது, போட்ட சாரி ரிட்டர்ன் வரக்கூடாது, ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும் போயிட்டே தான் இருக்கும். அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். இப்ப சீரியல் வந்துட்டாலே சாரி அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி. சோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து ஓனா வந்து எடுத்துட்டு வரணுமா, இல்ல அதுல சில ஓன் சாரீஸ், நோ ஸ்பான்சர்ஸ்? இப்போ அவங்க சொல்லுவாங்களே இந்த லுக்குக்கு இப்படிதான் வேணும், அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு சாரி செட் பண்ணிட்டாக்கா அந்த சீரியல் ஃபுல்லாமே நான் அந்த லுக்ல தான் இருந்தாலும், டல்னா டல், ரிச்னா ரிச், அந்த மாதிரி. அண்ட் படம் பண்ணிருக்கீங்க, இப்போ சீரியல் பண்ணிருக்கீங்க. சீரியல்னாலே ப்ராம்ப்ட் இருக்கு, படம்னாலே இது கிடையாது. நம்ம ஒரு டைலாக் கொடுத்துருவாங்க, நம்ம இது பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு எனக்கு. சீரியல்ல ப்ராம்ப்டிங் பேஜா நம்ம பக்கமா பேசுவோம். பட் மூவில அப்படி இல்ல, ஒரு சின்ன டைலாக்னாலுமே அது ப்ராம்ப்டிங் இல்லாம நல்லாவே போச்சு. ஓகே, கஷ்டமா தெரியல. சோ அந்த மாதிரி போச்சு. ஓகே, அண்ட் சாப்பிட்டுட்டே இருங்க, சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. நான் அப்படியே கேட்பேன்னா நீங்க டக்குன்னு நான் அப்படியே பதில் சொல்லுறேன். ஓகேவா? அண்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் ஒன் டே ஹீரோயின் அப்படின்னா நீங்க ஒரு நாள் சீரியல்ல ரைட்டர் ஆனா உங்க கேரக்டருக்குன்னு என்ன ட்விஸ்ட் கொடுப்பீங்க? என்ன ட்விஸ்ட்னா, நான் தான் அந்த சீரியல்லே மெயின்ற மாதிரி நான் காமிப்பேன். தெரியாம மறைச்சு வச்சு லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஒரு நார்மலா அப்படியே போயிட்டு டக்குன்னு பார்த்தா இந்த சீரியலோட லீடே அப்படின்ற மாதிரி காமிப்பேன். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ல டெய்லி வருவோம், ஆனா மூவில ஒரு வாட்டி தான். உங்களுக்கு எது பிடிக்கும், ஆனா ரீசன் எது? மூவிஸ் தான் அப்படி கேட்டா. ஏன்னா மூவிஸ் என்ன ஒரு தடவை வந்தாலுமே அது என்னைக்குமே இருக்கும். சீரியல் 4 நாள் டெலிகாஸ்ட் ஆயினே இருக்கும். சீரியல் முடிஞ்சிட்டா வேற ஒரு சீரியல் வந்துடும், டெய்லி பேஸ் பார்க்க முடியாது. பட் மூவிஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே, அதனால வந்து மூவி தான். ஓகே. அண்ட் இன்ஸ்டாகிராம் விசஸ் டிவி, ஓகேவா? ஃபேன் கிட்ட ரீச் ஆகுறது இன்ஸ்டாகிராமா இல்ல டிவியா? டிஎம் இல்ல அம்மா கிட்ட டிவி பார்க்க சொல்லுவீங்களா, இல்ல அம்மா கிட்ட இன்ஸ்டாகிராம் பார்க்க சொல்லுவீங்களா? இன்ஸ்டாகிராம்.
ஓகே, எதனால? why the reason? இப்ப இருக்க இன்ஸ்டாகிராம் தான் ரீச்ல இருக்கு டிவியை விட சொல்ல போனா. ஏன்னா எங்க எது நடந்தாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்த இடத்துல பாத்துக்கலாம். ஓகே, சோ அதனால இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸ்லாப் ஆர் அக் இந்த மாதிரி நீங்க யாருக்கா பயங்கரமா கொடுத்துருக்கீங்களா? அது கோ ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கலாம், வீட்லயா கூட இருக்கலாம். வீட்ல மட்டும் தான் நடந்திருக்கு. வீட்ல கார்த்திகிட்ட மட்டும் தான். உங்க ஹஸ்பண்ட் தான். ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன, நீங்க யாருக்காச்சும் அல்வா கொடுத்துருக்கீங்களா? அல்வானா ஸ்வீட் அல்வா கிடையாது, அப்படியே சொல்லி அல்வா மாதிரி சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி. இல்ல, நிறைய பேர் பேசுவாங்க, அவங்க போக்குலயே பேசுற மாதிரி போயிட்டு ஓகே ஹாய் பாய்னு அப்படி வந்துடுறது பழக்கம் தான். ஓகே ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு கொஸ்டின், உங்களை யாராவது அப்படியே உங்க கூடவே இருந்து உங்க முதுகுல குத்தி இருக்காங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க. நான் ரெஃபர் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், அவங்க இருப்பாங்க. ஓகே, எந்த ஐ மீன் ஷூட்டிங்ல இல்ல லைக் ஷூட்டிங்ல ஃபேமிலில அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, ஷூட் வைஸ்ல தான். நான் ரெஃபர் பண்ணா அந்த இடத்துல நானே இருக்க மாட்டேன், பார்த்தா அந்த ஆட்ல அவங்க பண்ணிருப்பாங்க. ஓகே, என்னோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். சரி ஓகே, அவளோட கஷ்டம், அவ ட்ரை பண்ணா அவளுக்கு கிடைச்சது, அவ பண்ணா, அது அவளோட டேலண்ட், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு விட்டுருவேன். ஓகே. அண்ட் ஆனந்திய பத்தி இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்? ஆனந்தி பத்தி யாருக்குமே தெரியாத சீக்ரெட்னா, என்னோட கார்த்திக்கு எல்லாமே தெரியும். சீக்ரெட்னா அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. மத்தவங்களுக்கு எப்படின்னா, நான் ரொம்ப கோவக்காரி, ஆனா வெளியே யாருக்குமே தெரியாது. யாருமே என்னோட கோவத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, அது கார்த்திக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. அண்ட் உங்க லைஃப்லயே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்க ஒரு தருணம், டக்குன்னு யோசிச்சாலே இது ஒண்ணுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்களோட ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் தான், அது யோசிச்சாலே நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். ஓகே. அண்ட் சீரியல் விசஸ் ரியல் லைஃப். ஸோ சீரியல் வந்து பாக்குறவங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்டிபிஷியலா காட்டுதா, இல்ல ரியல் லைஃப் தான் வந்து சீரியலா எடுக்கிறாங்களா? உங்களோட ஒப்பீனியன்? ரியல் லைஃப் தான், அஃப்கோர்ஸ். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஃபேமிலிலயும் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம சீரியல்ல பாக்குறோம். அனுபவம் இல்லாம எடுக்கல யாருமே. சோ அதனால ஆமா, உண்மை. ஓகே ஓகே. கேமரா பக்கம் பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். சோ அதுதான். ஓகே, சூப்பர். அண்ட் டக்குன்னு வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன்னா அதை நான் ஃபைனலா கேட்கலாம் அப்படின்னா, அவங்க டெலிகாஸ்ட் கூட பண்ணிக்கிட்டோம். உங்களோட ஹேர் வந்து வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹேர் கேர் ரொட்டீன் என்ன? நானே ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணி பண்றீங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம்? நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து அரைச்சி ஊற வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். நேம் நேச்சர் டச்னு சொல்லிட்டு. ஓகே, அது சேல் பண்ணிட்டு இருக்கேன், மீஷோலயும் போட்டிருக்கேன். ஓகே. சோ என்னோட ஆயில் அப்ளை பண்ணி நான் குளிக்கிறது மட்டும் தான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கேர் எதுவுமே கிடையாது. ஓகே, சோ இது கட் பண்ண ஹேர் 2 months பட் இருந்தாலும் நல்ல இந்த வால்யூமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் ஓகே, அண்ட் ஃபுட் சாப்பிட்டாச்சு, அண்ட் ஃபன்னும் பண்ணியாச்சு, நிறைய கேள்விகளும் கேட்டாச்சு. எங்களோட ஒன் டைம் பார்ட்டி எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க பேசுறதும் ரொம்ப கியூட்டா அழகா ரொம்ப சில்லா இருக்கு எனக்கு. ஓகே, அண்ட் சில்லா இருக்கு. முடிச்ச பிறகு வந்து ஹாட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்ல எப்படி இருந்துச்சு? பயங்கர டேஸ்ட். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. மெனு கார்ட் பார்த்தேன், பட் ரேட் வைஸ்லயுமே சரி ஃபுட்டுமே சரி ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க வந்து எங்களோட ஒன் டைம் பார்ட்டி வந்து சூப்பரா இன்னும் ஜாலியா கேட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நன்றி. தேங்க்யூ. எஸ், என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஒன் டைம் பார்ட்டி பார்த்திருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான பார்ட்டில நான் வந்து உங்களை மீட் பண்றேன். until then, சந்தியா, டாடா.